ஸ்டாப் சேயிங் தட். என்னை பார்த்தது சொல்லாத. இதுதான் சொல்கிறேன். ஐ லவ் யூன்னு சொல்கிற பார்த்தியா? உனக்கு தெரியுமா நீ என்ன கேட்குறன்னு என்கிட்ட? ஜஸ்ட் லிசன். You are too young to love me. அப்படியா? Can you prove that? Can you please listen to me first? இல்லை, உனக்கு உண்மையிலே தெரியுதா நீ என்கிட்ட என்ன கேட்குறேன்னு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு? உனக்கு இது ரொம்ப சிம்பிளாக தோணுதில்ல? பிடிச்சிருக்கு, அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா லவ்னு நினச்சிட வேண்டியது. ஆனால் லவ்னு சொல்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை, சரியா? இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட்ஸ் நாட் சம் ரேண்டம் வேர்ட். உனக்கு அது தெரியும் தானே? என்ன தெரியும் உனக்கு அதை பற்றி? ஒன்றுமே தெரியாது. இங்கே பாரு, உன்னோட ஏஜில் எல்லாமே பர்மனண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நான் இருக்க ஏஜில் எதையுமே லேசாக எடுத்துக்க முடியாது. புரியுதா? இதை நான் உனக்கு எப்படி நான் உனக்கு இதை பட்டும் படாமல் சொல்கிறது எனக்கு தெரியல. பட் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. சரி, நீயே சொல்ல. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா லவ் மாதிரி இருக்கா, இல்லை இதெல்லாம் வெறும் எக்ஸைட்மெண்ட் பிஹேவியர் மாதிரி இருக்கா? நீ ஒரு மூணாவது ஆளாக பார்த்து சொல்லு நீ பண்ணுறது எல்லாத்தையும். நீனே அசஸ் பண்ண, மார்க் போட்டு பாரு. நீ பண்ணுறதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் வர பேட்டர்னா, இல்லை காதலில் நீ செய்கிறது அதெல்லாம் அப்படின்னு. ரியலி ப்ரூவ் மீ ராங். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேசினேஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண. நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தோன்றதில்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண. என்னை வின் பண்ணுறதுக்காக நீ எதுவும் ட்ரை பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண. எல்லாத்துக்கும் வேகமாக பதில் சொல்கிற. இங்கே பாரு, ரைட் நவ் இது லவ் மாதிரி தெரியல எனக்கு. இது ஒரு பர்சூட் மாதிரி தெரியுது. வித்தியாசம் புரியுதா? எனக்கு தெரியும் நீ படித்த போனதான் அப்படின்னு. ஆனால் உனக்கு அது ரெண்டுக்கும் டெஃபனிஷன் தெரியுது. பட் இந்த இடத்துல அதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு உனக்கு புரியல. இல்லை, பர்சியூட்டுக்கும் ஒரு தேடலுக்கு, ஒரு அட்ராக்ஷனுக்கு, ஒரு ஃபேசினேஷனுக்கு வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கும் உண்மையான காதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. உனக்கு என்கிட்ட இருக்கிறதுல காதல், நான் எதாவது சொல்லி உன்னை காயப்படுத்த விரும்பலை, அவ்வளோதான் சொல்லுவேன். யூ ஆர் டூ யங் டு லவ் மீ. நல்லா புரிஞ்சுக்க. இந்த வித்தியாசம் வயசை தான் சொல்கிறேன். இதை உனக்கு எப்படி சொல்கிறது, லைக் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அது சரி. ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இது காதல் அப்படின்னு டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? உனக்கு இன்னும் அது புரியல. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லவ்னா என்ன? வாட்? லவ்னா த்ரில் இல்லை, சரியா? அது ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் புட்டிங் அப் டுகெதர், ஸ்டேயிங் டுகெதர். எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமும் கூட இருக்கிறது. நல்லா மண்டையில் ஏற்றிக்க. அதுக்கு நீ ரெடியா? நீ என்ன கேட்குற, என்ன சொல்லிட்டு இருக்கன்னு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ ப்ளீஸ் லிசன் டு மீ இஃப் யூ see me as your well wisher. யா, ஐயோ, இங்கே பாரு, நீ காதல் இருக்கு அப்படின்னு சொல்கிற. நான் அதை நம்புகிறேன்னு வையன். எப்படி சொல்கிறது, நீ உன்னோட வயசுக்கு இந்த நேரத்தில், இந்த பீரியட் ஆஃப் யுவர் லைஃப்பில் யூ சீயிங் இட் ஆஸ் இதுதான் பர்மனெண்ட் அப்படின்னு. ஓகே, என்னோடய வயசு, ஐ கேன் நாட் டேக் திங்ஸ் லைட்லி ஃபார் எனிதிங் தட் மேட்டர்ஸ். ஐ see திங்ஸ் in a responsible way. ஸோ நீ சொல்கிற அந்த விஷயத்தை நான் முழுசாக நம்பிட்டேன்னு வையேன்.
என்னால் அறகுறையாலாம் மெஷர் பண்ணி எனக்கு நம்ப தெரியாது. புரிஞ்சுக்க. நான் நம்பிட்டேன்னா அப்புறம் நீ ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 4 வருஷம் கழிச்சோ உனக்கு இந்த வயசு மாறும். அப்பையும் இந்த காதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி இருக்கிற அந்த வேகம், இதுதான் எல்லாமே பெர்மனெண்ட்டு நினைக்கிற மனநிலை. நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு எவல்யூஷனுக்கு போயிட்டே இருப்ப. வில் பி க்ரோயிங் இந்த வயசுலேருந்து. ஆனால் நான் இருக்கிற வயசு அப்படி கிடையாது. ஹவ் கம் டு அ சிச்சுவேஷன் ஒரு ஸ்பாட் வேர் எனக்கு இது பெர்மனெண்ட். I cannot take things very easily, very lightly. It will take a lot of time. அது சரின்னு அதை மனசில் ஏற்று அதுக்காக டிவோட்டடா நான் போக ஆரம்பிச்சேன்னு வை. 1 வருஷம் கழிச்சோ ஏன் 6 மாதம் கழிச்சு கூட உனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீ காதல் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன்னு வை. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? என்னால் அரைக்குறையா இந்த விஷயத்தில் என்னால் முடியாது. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ இருக்கிற வயசுக்கு இப்போது இது வந்து உறுதியாக தெரியலாம். ஆனால் இதுக்கு இன்னும் டைம் தேவை. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் உனக்கு என்ன தப்பிச்சு ஓடுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு தோணுதா இன்னமும்? இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன். நான் முழுசாக நம்ப வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்த நம்பி நான் அதை ப்ராக்ரெஸ் பண்ணி யோசித்து அடுத்த கட்டமாக உங்ககிட்ட நான் பழக ஆரம்பிக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அதுலேருந்து என்ன உனக்கு ஒன்றும் புரியல அப்படி தானே? இதை தானே சொல்கிறேன். இதுவே உனக்கு புரியல அப்படி தானே? புரியுதா? அதைத்தான் நான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் நான் பயந்துட்டுருக்கேன். ஓகே, இது ரொம்ப டீப்பாக போகும். உனக்கு இது எப்படின்னு தெரில. என் வயசுக்கு நான் அதை ரொம்ப பொறுமையாக யோசிச்சு தான் இறங்குவேன். ஆனால் உள்ள இது கேம் இல்லை. புரிஞ்சுதா? நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் லாஸ்ட். வி நீட் சம் ஸ்டேபிள். உனக்கு காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லைங்கிறது உனக்கு தெரியும். அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு நான் நம்புகிறேன் உனக்கு. நாளைக்கே மூட் சேஞ்ச் ஆகும். சரியா? யார் கையில் இல்லை இது. உனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா எனக்கு திருப்பி கேட்காத எனக்கு உன் லவ் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா இது வந்து தப்பான வழியில் தான் கூட்டிகிட்டு போகும். அண்ட் ஐ திங்க் ஐவ் செட் இன்டைரக்ட்லி. அண்ட் உனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த கட்டத்தில் உனக்கு அது புரியலை இப்போ வரைக்குமே. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னோட பதிலில் இருந்து. இது நிஜம்னா இது மாறாது. சரியா? நாளைக்கு மூட் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் இந்த லவ் அப்பயும் மாறாது. ஃப்ரெண்ட்ஸ் டீஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே நின்று போகலாம். ஆனால் அப்பையும் இந்த லவ் உனக்கு என் மேலே இருக்கிறது மாறாது. டைம் பாஸ் ஆனதுக்கப்புறமும் உனக்கு என் மேலே இந்த லவ் மாறாது. அப்படின்னா அப்போ நான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு என்ன சேஸ் பண்ணாதா, என்னை வின் பண்ணவும் ட்ரை பண்ணாதா. அது வேண்டாம். நீ உன்னோட ஃபீலிங்ஸை உன் கூட வச்சுக்கோ. எனக்கு காட்டி என்னைய குழப்பி என்னை வீக்காக்கிடாதா. நான் அதை ஓப்பனாக உன்கிட்ட இப்போது அட்மிட் பண்ணுறேன். எஸ். ஸோ ஐம் ட்ரைங் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட்லி பிலீவ் திஸ் பிகாஸ் பயமாக இருக்குது எனக்கு. உனக்கு இந்த பயம் சொன்னால் புரியாது. ஆனால் இப்போ கூட உனக்கு சந்தோஷம் தான் உன் முகத்தில் எனக்கு தெரியுது. ஆனால் இப்போது இது லவ்னு சொல்லாத. சரியா? எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதா. புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ போ. எவ்வளோ நாளா? சரி, உனக்காக சொல்கிறேன். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 2 வருஷம் கழிச்சும் உனக்கு
உனக்கு இந்த ஃபீலிங் என் மேலே அப்படியே ரீட்டைன் ஆகுது அப்படின்னாவா, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கே போக மாட்டேன். ஆனால் இப்போ நீ போ, லவ்னு சொல்லாத, இதை